ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் cookery. இன்றைக்கி நாம் முட்டையை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப குறைவு. இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாதத்து கூட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் தோலுரிச்சு வச்சுருக்கக்கூடிய 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்தை விடைக்கும் சின்ன வெங்காயத்தில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் போட்டுக்கலாம். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாம் இப்போ வேற எந்த மசாலா பொருட்களுமே இதில் சேர்க்க போகிறதில்ல, அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சே பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 மெத்தடில் செய்யலாம். குழிப்பணியார கல்லையும் போட்டு எடுக்கலாம், அப்படி இல்லைனா நார்மலாக தோசை பேன்லையும் சுட்டு எடுக்கலாம். குழிப்பணியார கல்லை செய்யறதுக்காக கொஞ்சமாக எல்லா குழிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா குழிலையும் அந்த குழி நிரம்புற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நார்மலாக தோசைக்கல்ல சுட்டு கொடுக்கறத விடைக்கும் இந்த மாதிரி குழிப்பணியார கல்ல சுட்டு கொடுக்கும்போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துக்கலாம். அடுத்தது தோசைக்கல்ல சுடுறதுக்காக ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா முட்டையை இதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம cookery சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.